بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم الحمد لله نحمده ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான அல்லாஹுவின் மிக உயர்ந்த திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அளவில்லாத அருளும் அந்த இறைவனுடைய மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று துவா செய்தவனாக என் அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் பொதுவாகவே ஏனைய நாட்களில் மனிதர்களுடைய உள்ளம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கொடூர மனப்பான்மை உள்ளவர்களும் கடுகடுத்த சிந்தனை உள்ளவர்களும் தம் செல்வத்தின் மீது பேராசை கொண்டு கஞ்சத்தனம் உள்ளவர்களும் இந்த உலகத்தினுடைய மனிதர்களிலேயே மிக மோசமான குணம் கொண்ட மக்களாக இருந்தாலும் அல்லாஹ்வை நம்பினேன் என்ற ஒரே ஒரு பேருண்மையின் காரணமாக இந்த ரமலான் மாதத்தில் மேற்சொன்ன குணங்களில் உள்ள மக்கள் கூட நல்லவர்களாக, அமைதி குணம் கொண்டவர்களாக, சாந்தம் நிறைந்தவர்களாக, பிற உயிர்களின் மீது இரக்கம் கொண்டவர்களாக, எல்லோரையும் சமமாகவும் தமக்கு நிகராகவும் நேசித்து தங்களுடைய தான தர்மங்களை, செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய விதங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாதம் மகத்தான அருளுக்குரிய மாதம்தான் என்பதை நிரூபணம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்தில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் இந்த மாதத்தினுடைய அமைதியையும் இந்த மாதத்தினுடைய முழுமையான பலனையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு பல்வேறு வகையான நிஅமத்துகளை அல்லாஹ் வழங்குகின்றான். நிஅமத் என்று சொன்னால் அது ஒரு மகத்தான இறைவன் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு பேர் அருள்கொடை என்று சொல்லலாம். நிஅமத் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே மனிதர்களுக்கு தரக்கூடிய, அவனால் மட்டுமே இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பம் இருக்கிறது, அதுதான் நிஅமத் என்று சொல்லப்படும். இந்த நிஅமத்துகளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு மட்டுமல்ல, இவ்வுலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய நிஅமத்துகளை அல்லாஹ் வழங்குகின்றான். அது என்ன நிஅமத்? இந்த மனித உலக சமூகத்திற்கு அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கிறதே, அது இறைவனுடைய ஒரு நிஅமத். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி ஞானம் இருக்கிறதே,
அது இறைவனுடைய நியாமத். நம்முடைய உடல் பலம் இருக்கிறது, அது இறைவனுடைய நியாமத். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறது, இது ஒரு இறைவனுடைய நியாமத். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறது, இது ஒரு நியாமத். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பதவி புகழ் இருக்கிறது, இது அல்லாஹுடைய நியாமத். இப்படி பலவற்றை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த நியாமத்துகள் எல்லாம் அல்லாஹுடைய அருட்கொடையாக பேருண்மையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நியாமத்துகள் ஒரு இஸ்லாமியனுக்கும் வழங்கப்படுகிறது, அல்லாஹுவை மறுக்கின்றார்களே அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் கோபப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எவன் ஒருவன் அல்லாஹுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லுகின்றானோ, அல்லாஹுக்கு வாரிசு இருக்கிறது என்று சொல்லுகின்றானோ, இதை கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் கடும் கோபம் அடைகின்றான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதை சொல்லக்கூடிய மனிதனுக்கு கூட அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கின்றான், அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கின்றான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுக்கு கடுமையான கோபம் வருது, இதை தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ் கடுமையாக கோபப்படுவான். அப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கே அல்லாஹ் உணவளிக்கின்றான், அவனுக்கு ஆரோக்கியத்தையும் தருகின்றான் என்று சொன்னார்கள். ஆக இந்த உலகத்தினுடைய நியமத்துகள் இருக்கிறது, இந்த நியமத்துகள் எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் தரப்படுகிறது, நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். என்ன வித்தியாசம்? முஸ்லிம்களுக்கு இந்த நியமத்துகள் தரப்பட்டால் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செய்வார்கள், அல்லாஹுடைய பாதையில் அந்த நியமத்துகளை செலவழிப்பார்கள். ஒரு முஸ்லீமுக்கு இந்த நியமத்துகள், நான் சொன்ன நியமத்து கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இன்ன பிற எந்த ஒரு நியமத்துகளாக இருந்தாலும் அவன் நல்வழியில் செலவு செய்வான், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான், ஆணவம் கொள்ள மாட்டான், பெருமை அடிக்க மாட்டான், இது என் இறைவனிடமிருந்து வந்தது என்று அவன் நம்புவான். அவ்வளவுதான். இதே நியமத்துகள் ஒருவேளை இஸ்லாமியனிடமிருந்து அது அல்லாஹுடைய நாட்டப்படி பிரிக்கப்பட்டால், அவனிடமிருந்து செல்வம் போய்விட்டால், அல்லது அறிவோ இன்ன பிற விஷயங்கள் அவனிடமிருந்து அல்லாஹுடைய நாட்டப்படி அது அவனிடமிருந்து பிடுங்கப்பட்டால் கை சேதப்படவும் மாட்டார்கள். ஐயே போயிடுச்சே, பேச்சுக்கே வேலை இல்லை, கோடி ரூபா போனாலும் சரிதான், பெத்த தாய் தாப்பு மூத்தா போனாலும் சரிதான், புருஷன் மூத்தா போனாலும் சரிதான், பொண்டாட்டி மூத்தா போனாலும் சரிதான், பிள்ளை மூத்தா போனாலும் சரிதான், ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யார்? அல்லாஹ்வை நம்புறவன். அல்லாஹ்வை நம்பாதால் என்ன செய்யுங்க? கடந்து உருளும். அல்லாஹ்வை நம்பாதவர்கள், அவர்களுக்கும் இந்த நியமத்து தரப்படும். ஆனால் இந்த நியமத்து அவர்களிடமிருந்து எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? முதல்ல கை சேதம் அடைந்து விடுவார்கள். இரண்டாவது, அந்த நியமத்தின் மூலமாக அவர்கள் ஆணவம் கொள்வார்கள், பெருமை அடிப்பார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள். ஆக மொத்தத்தில் இது நியமத் என்பதை நாம் உணர்கின்றோம். இந்த நியமத்து எல்லோருக்கும் வழங்கப்படும் என்பதை உணர்கின்றோம். இந்த நியமத்துகள் எல்லாம் ஒரு நாள் அல்லாஹ் நாடி அந்த நேரம் வருகிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித சமூகத்திடமிருந்தும் இந்த நியமத்துகள் பிரிக்கப்பட்டுவிடும், அவனிடமிருந்து நிறுத்தப்படும், பிடுங்கப்படும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரிதாங்க, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய எவ்வளவு அதிகாரமிக்க மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுடைய தவணை அவனுக்கு நெருங்கிவிட்டால், அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தவணை நெருங்கிவிட்டால் மேற்சொன்ன எல்லா நியமத்துகளும் அவரை விட்டும் துண்டிக்கப்பட்டுவிடும். எல்லா நியமத்துமே போயிருங்க, எந்த நியமத்தும் மிச்சம் இருக்காது, அவனுடைய அறிவு மிச்சம் இருக்காது, அவர்களுடைய செல்வம், அவர்களுடைய உறவுகள் எதுவும் மிச்சம் இருக்காது. எல்லா நியமத்துகளும் அவர்களை விட்டு நிறுத்தப்பட்டுவிடும். ஆனால் இந்த நியமத்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்டாலும் ஒரே ஒரு நியமத்து மட்டும் மனிதர்களுக்கு பின்தொடரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். இந்த ஒரு நியமத்து ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் கவனமாக கேளுங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கவனமாக கேளுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு நியமத்துகளை வைத்திருந்தாலும் சரிதான், கோடான கோடி செல்வமோ, ஆட்சி அதிகாரமோ, பலமோ, அல்லது உற்றார் உறவினர்களோ, எந்த நியமத்துகளை நீங்கள் வைத்திருந்தாலும் சரிதான், இந்த நியமத்துகள் எல்லாம் ஒருவேளை உங்களுடைய மரண நேரம் உங்களுக்கு நெருங்கிவிட்டால், அவர்களுக்கான தவணை நெருங்கிவிட்டால் எல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும், முடிஞ்சிருச்சு. நம்ம வச்சிருந்த காசு பணம் நம்மள்ட்ட இருக்க போறது இல்லை, நகை நட்டு இருக்க போறது இல்லை,
கண்கூடா தெரியும். இதுக்கு ஒரு உதாரணம், பெரிய விஞ்ஞான ரீதியான அறிவுபூர்வமான வியாக்கியானம்லாம் சொல்ல தேவையில்லைங்க. எல்லாருக்கும் கண்ணை மூடுனா தெரியும், மௌத்தா போயிட்டா கபூர் தான். நீ எத்தனை சேலை வச்சிருந்தாலும் சரி, எத்தனை உயர்ந்த ஆடைகள் வைத்திருந்தாலும் சரி, மரணித்து விட்டோம் என்று சொன்னால் உலகத்திலேயே மிக இலகுவாக மக்கக்கூடிய கஃன் துணி தான். அது யாரா இருந்தாலும் சரி, கொடநாட்டில் எஸ்டேட் வச்சிருந்தாலும் சரி, பெங்களூர் முழுக்க வாதியை வாங்கியிருந்தாலும் சரி, தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது என்று சொன்னாலும் சரி, நீ மரணித்து விட்டால் இந்த மண்ணு தான், பூமிக்கு கீழே தான் போய் ஆகணும். பார்க்குறோமா இல்லைங்களா? ஆனால் ஒரே ஒரு நியமத்து அல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒரு நியமத்து உங்களுக்கு கிடைத்து விட்டால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு அந்த நியமத்து உங்களை பின்தொடரும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு விஷயம் உனக்கு அல்லாஹ் வழங்கிவிட்டான் என்று சொன்னால், ஒரு நியமத்து உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், நீங்கள் உலகத்தில் அனுபவித்தீர்களே இவ்வளவு இன்பமும், இந்த இன்பங்கள் எல்லாம் இதைவிட மகத்தான இன்பத்தை அல்லாஹ் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தருகிறேன் என்று சொல்லுகின்றான். அது ஒரே ஒரு நியமத்து. அந்த நியமத்துக்கான விடை என்ன தெரியுமா? அந்த நியமத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விடை என்ன தெரியுமா? அதுதான் தௌஹீத் என்ற விடை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு எல்லாம் ஏசியில் உட்காந்துருக்கோம், நைட்டு ஏசியில் படுத்திருக்கோம், அல்லது ஏசியிலேயே வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மள்ட்ட காசு பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா வகையான இன்பமும் இருக்கிறது, உலகத்தில் அனுபவிக்கிறோம், ஏசியிலேயே படுத்திருக்கோம். ஒருவேளை இன்னைக்கு மூத்தா போயிடும், இஷாவுக்கு பிறகு இல்லை மாறி பிறகு அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ண பிறகு நமக்கு இன்னைக்கு நைட்டும் கபூரில் ஏசி போடணும்னு சொன்னா உலகத்தில் எல்லா நியமத்தும் ஒருத்தன் வச்சிருப்பான். ஆனால் தௌஹீதனுடைய உள்ளத்தில் இருக்காது. கல்லையும் மண்ணையும் கபர்களையும் தாயத்துகளையும் தர்காக்களையும் வலிமார்களையும் போலி சித்தாந்தங்களையும் மௌலுது போன்ற குப்பைகளையும் அவர்கள் நம்பி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக பலவற்றை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நோய் நொடி மகிழ்ச்சி என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வையும் அழைப்பார்கள், அல்லாஹ்வுக்கு நிகராக வலிமார்களையும் அவர்கள் அழைப்பார்கள். அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்தில் ஏசிலேயே படுத்து கிடப்பாங்க, கோடிக்கணக்கில் செல்வம் வச்சிருப்பான், கபூரில் போயிடறான்னு வச்சுங்க. இன்னைக்கு முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? மன் ரப்புக்க, உன் இறைவன் யார்? இதான் முதல் கேள்வி. யார் இறைவனுக்கு இணை வைத்தானோ, யார் அல்லாஹ்வுக்கு சமமாக மற்றவற்றை கருதினானோ, அவர்களுடைய வாயிலிருந்து அல்லாஹ் என்ற வார்த்தை ஒருபோதும் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வராதுங்க, முடிஞ்சு போச்சு. தௌஹீதை தவிர இன்றைக்கு சொல்றமே தௌஹீத் ஜமாத் மேல தெல்ல இருக்கிற பள்ளிவாசண்டு, இது என்னமோ தனியா ஒரு அதெல்லாம் கிடையாதுங்க. இதுதான் இஸ்லாம், இது மட்டும்தான் இஸ்லாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 1000 பள்ளிவாசல்கள், 1000 சித்தாந்தங்கள், 1000 கொள்கைகள், 1000 பயான்கள் இருக்கலாம். ஆனால் எந்த பயானிலாவது தௌஹீத் பயானை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் வணங்காது என்று யாரேனும் சொன்னார்களா? சொல்றதுக்கு தெம்பு இருக்குதா? முதல் இல்லையே. பேச்ச ஆரம்பிக்கும் போதே வலிமார்கள் யார் தெரியுமா? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கு, கப்பை கவுந்துச்சு, சேவிங்லேருந்து என்ன செஞ்சாரு? கண்ணாடி தூக்கி விட்டே இருந்தாரு, கப்பலில் ஓட்டையை அடைச்சி, இப்படியே கதையை சொல்லியே மக்களை சிறுக்கில் மூழ்கடிக்கக்கூடிய கூட்டம். ஆனால் ஒரே ஒரு சமூகம், அல்லாஹுவை வணங்கக்கூடிய இந்த தௌஹீதுடைய மக்கள் தங்கள் ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். இந்த தௌஹீத் இருக்கிறது, இந்த தௌஹீதான் அதற்கான விடை. ஒரு மனிதன் அல்லாஹுடைய இந்த விஷயத்தில் தௌஹீதில் உறுதியாக இருந்தால், நேற்று வரைக்கும் நமக்கு ஏசியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏசியை போட்டு படுக்கிறவன் கபூரில் போய் அல்லாண்டு சொல்லலன்னு வச்சுங்க, என்ன ஆர்டர் வரும் தெரியுங்களா? மண் ரப்பு கூட முடிஞ்சு போச்சு, பதில் வராது. ரசூலா சொன்னாங்க ஆண்டு கத்துவான்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அடுத்து மலக்குமார்களுக்கு உத்தரவு வரும், கபருக்கு உத்தரவு வரும், கபரை அவனை நெருக்க என்று அல்லாஹ் உத்தரவிடுவான். கபரு 2 விழா எலும்புகளையும் நெருக்க ஆரம்பித்து விடும். நேற்று வரைக்கும் அனுபவித்த இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் நியாமத்துகளும் அதே வினாடி பொழுதில் நிறுத்தப்பட்டு கடும் வேதனையாக அந்த மனிதனுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. பார்க்குறோமா இல்லைங்களா? கடுமையான வேதனையாகுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் ஊரில் உள்ள கபிரிஸ்தானில் நடக்கக்கூடிய அதாபை நீங்கள் செவியேற்றால், மனிதர்களை தவிர எல்லா ஜீவராசிகளும் செவியேற்கிறது. மனிதர்களே, ஒருவேளை நீங்கள் செவியேற்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வந்து அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும்னு நினைச்சேன். நாங்கள் ரசூலுல்லாஹ், இறைவா என் சமூக மக்களுக்கு கபருடைய அதாவுடைய சத்தத்தை கேட்க செய்வாயாக என்று நான் துஆ செய்யணும்னு நினைச்சேன். ஏன் தெரியுமா? அப்படி துஆ செஞ்சேன்னா ஒரு பயலுக்கும் பயான் தேவையில்லைன்றாங்க. பயானே தேவையில்லை, அல்லாஹ் இருக்கிற வந்துகிட்டே இருப்பான். ஐயோ இந்த சத்தம் கேட்குது,
அல்ல என் பூவா கத்துதே, என் பாப்பு கத்துதே, நேற்று முந்தானத்து போன என் மாமிக்கு படாத பாடு தலையிலேயே சமட்டியால் அடிக்கிறாங்களே, ஒவ்வொன்று கத்துங்க. இதெல்லாம் விளக்கம் வேற கொடுக்கணுமா? தர்காக்கு போத பாவாக எல்லா பாயிலும் நீங்களாம் நுமுந்து போவுங்க. மேல தெரு கீழே தெரு தௌஹீது பள்ளியில தொழுவுக்கு இடம் இல்லாம நுமுந்து நிற்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை மனித சமூகத்துக்கு கேட்க செய்யணும், நான் துவா செய்யணும்னு நினைச்சேன். ஆனால் ஒரு விஷயம் என்னை தடுத்ததுன்னு தாங்க. என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்கள் கேட்டால் நீங்கள் அதோடு மூர்ச்சியாகி விடுவீர்கள். அதோட உங்க பூவா பாப்பு கத்துற சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு நூற்றுக்கணக்கான பேராங்க இருக்கு. எத்தனை பேர்த்த உள்ள வாங்கியிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டாரவட கபுர்ஸ்தான், அடுத்து கபுர்ஸ்தான் மட்டும் இல்லைங்க, இடுகாடு சுடுகாடு கல்லறை எல்லாத்திலும் சத்தம் வரும். ஓ ஓ ஓ ஓண்டா எப்படி இருக்கும்? தூங்குவியா நீனு? எந்திரிச்சு ட்ரெஸ் போட முடியுமா? சாப்பிடறது கை வைப்பியா நீ? போய் இஃப்தாரில் நோம்பு கஞ்சி பிரியாணி கிரியாணி லொட்டு எதிரியாச்சும் நீ கை வைக்க முடியுமா? ஒரே சத்தம். அவ்வளோத்தான், நீங்கள் எல்லாம் மூர்த்தியாகி முடிஞ்சு போயிருவீங்கன்ட்டாங்க. அதனால தான் கேட்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ் என்ற வார்த்தை யாருடைய நாவிலிருந்து வரவில்லையோ அவனுக்கு கடும் வேதனை அந்த கபரில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். அவ்வளவுதான், நியமத் அவுட். நீ சேர்த்து வச்ச எல்லா நியமத்துகளும் உலகத்தோடு முடிந்து விட்டது. அல்லாஹ் உனக்கு ஒரு நியமத்தை தரவில்லை, நிரந்தர வாழ்க்கைக்கான நியமத்தை அவன் பெறவில்லை. ஆனால் யார் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் இந்த கலிமத்து ஷஹாதா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நம்பினார்களோ, அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? நேற்று வரைக்கும் அவர்கள் குடிசையில் படித்திருந்தாலும் சரிதான், நேற்று வரைக்கும் மனஸ் கஷ்டங்களில் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் சரிதான், நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் பல்வேறு வகையான துன்பங்களை அவர்கள் அனுபவித்தாலும் சரிதான், மரணித்த மாத்திரத்தில் அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி மலக்குகள் மூலமாக, மன் ரப்புக்க, உன் இறைவன் யார் என்று கேட்கப்படும். அவர்கள் சொல்வார்கள், ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு சில கேள்விகள் மட்டும்தான், நீதிமன்றம்லாம் அப்புறம்தான், ஒரு சில கேள்விதான். சொன்ன மாத்திரத்தில் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய ஜன்னலை திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். கபருடைய வலது பக்கத்துடைய ஜன்னல்கள் திறந்த மாத்திரத்தில் ஜில்லென்ற காற்றவர்களுக்கு வீசி கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஏசி நடக்குதா? நேற்று வரைக்கும் ஏசி போறதுக்கு காசு இல்லைங்க வீட்டில், நம்மள்கிட்ட வேகத்தில் படுத்திருப்பான். ஆனால் நியாமத்து ஒரு நொட்டியில நியாமத்து பாருங்க. கியாமத்து நாள் வரைக்கும் நம் நௌமத்தில் அருஷ், கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் எழுப்பும் வரைக்கும் புது மாப்பிள்ளை புது பொண்ணை போன்று தூங்குங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஜம்முன்னு தூக்கம். சில பேர் சொல்லுவீங்கல்ல, எனக்கு இருட்டில் தூக்கம் வராதுண்டு. சில பேர் சொல்லுவீங்கல்ல, எனக்கு வெளிச்சமாக இருந்தாலும் தூக்கம் வராதுண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிலவுனுடைய வெளிச்சம் அங்கே ஏற்படும். மூன் லைட், நிலவு ஒளி இருக்கா இல்லையா, ரம்மியமான ஒளி, அந்த ஒளி அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கும். சொர்க்கத்தினுடைய ஜன்னல்கள் திறக்கப்படும். இன்பமான தூக்கத்தை அவர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். நியாமத்தாக இந்த நியாமத்து யாருக்கு கிடைக்கப்பட்டது? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நியாமத்து யாருக்கு கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது? என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தில் யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்றார்களோ, அல்லாஹ்வை வணங்குறாங்கன்னு இல்லை, அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்றார்களோ, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கவில்லையோ, அவர்களுக்கு இந்த நியாமத்தை அல்லாஹ் தருகின்றான். இது நியாமத் என்று திருமறை குர்ஆனில் சூரா அல் ஃபாத்திரில் அல்லாஹ் சொல்லும் போது ஒரு நீண்ட சம்பவம். மறுமை நாளில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வார்கள். ஒருவர் மற்றவரை சந்தித்துக் கொள்ளக்கூடிய நேரம் இருக்கும். நம்ம ஊர் மக்களே பார்த்துக்குவாங்க ஒருத்தங்க. இப்போ ஒரு நம்ம தௌஹீத் நிர்வாகியா இருக்கான்னு வச்சுங்களேன், இக்பால் பாய், நஜீர், ஷஹாப்தீன், இவங்கெல்லாம் இருக்காங்க, தேடுவாங்க. இந்த உலகத்திலே கிட்ட இருந்தவங்க தானே. பெண்களாக இருக்கிறீங்க, யாராச்சும் ஒரு சகோதரிகள் தாவா குழுவில் ஒன்னா போவீங்க, தேடுவீங்க, அங்கேயும் போய் தேடுவீங்க. மறுமையில் எங்கே என் சகோதரியை காணமே, எங்கப்பா காணமே அப்படின்னு தேடுவீங்க. அதே மாதிரி உங்க நண்பர்களையும் நீங்கள் தேடுவீர்கள். அங்கே ஒருவருக்கொருவர் என்ன செய்வார்கள்? தன்னுடைய தோழமையை அவர்கள் தேடிக்கொண்டு நலம் விசாரித்துக் கொள்வார்கள். கால, அதில் ஒருவர் சொல்வார், காயிலும் மின்கும் எண்ணி காணலி கரீனுன், இறைவா எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தானே ரஹ்மானே, இறைவா எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் ஒருவன் இருந்தான். ஆனால் அவன் எப்போதும் தௌஹீதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், எப்பொழுதுமே இந்த தௌஹீதை அவன் கிண்டலடித்துக் கொண்டிருப்பான். ஆனா எனக்கு நெருங்கிய நண்பன், அவனையும் நான் பார்க்கிறேன், காணமே அப்படின்னு சொன்ன போது, கால, இறைவன் கேட்கின்றான், ஹல் அன்தும் முத்தலிஊன், அவனை நீ பார்க்கின்றாயா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஃபத்தலா ஃபராஹு ஸவாயில் ஜஹீம், அவர் நரகத்தை, அல்லாஹ் கேட்கிறான், அவனை பார்க்கறியான்னு கேட்கிறான். உன் கூட்டாளியா பார்க்கறியான்னு கேட்ட மாத்திரத்தில் அவர் சொல்ற, நான் பார்க்கிறேன் இறைவான்னு சொன்ன போது, அங்க பார் நரகத்தைன்னு அல்லாஹ் காட்டுறான். ஃபி ஜவா ஸவாயில் ஜஹீம்,
நரகத்தினுடைய நடு மத்தியில் அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான். அப்போ ஒரு சொல்றாரு பாருங்க, நண்பனை பார்த்து, கால தல்லாகியின் கித்த துர்தீன், டேய் நல்ல வேலைடா உன் பேச்சை கேட்டுக்கிட்டு, கால தல்லாகி அல்லாஹ்வின் மீது ஆணையாக உன் பேச்சை கேட்டிருந்தா நாசமான படுகுழியில் நானும் வந்து விழுந்திருப்பேனே. உன் பேச்சை கேட்டு உன்னுடைய வழியை பின்பற்றியிருந்தால் நானும் இந்த படுகுழியில் வந்து விழுந்திருப்பேனே என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்கள். வலவுலா நிஅமத்து ரப்பி, வலவுலா நிஅமத்து ரப்பி, என் இறைவனுடைய நிஅமத்து மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால். இவ்வளவு நேரம் நிஅமத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கவனிச்சிங்களா இல்லையா? இந்த குர்ஆன் வசனத்தை கவனிங்க. வலவுலா நிஅமத்து ரப்பி, என் இறைவனுடைய நிஅமத்து மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால், லகுன்து மினல் முஹ்லரீன், இதோ கைசேதத்துக்குரிய இந்த நரகத்தில் கொண்டு வரப்பட்டோரில் நானும் ஒருவனாக ஆகியிருப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய நியமத்து இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த தௌஹீது கிடைக்காம போய் நானும் நரகத்துக்கு போயிருப்பேன்னு சொல்லக்கூடிய இந்த திருமறை வசனம் எதை சொல்லுகிறது தெரியுமா? இந்த தௌஹீத் என்பது அல்லாஹ்வுடைய நியமத்து என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தௌஹீது என்ன தெரியுங்களா? அந்த தௌஹீது நம்மளாம் நினைக்கிறோம், ஏதோ பள்ளியாசை கட்டினாங்க அங்கே போகிறதுக்கு இங்கே போகிறோன்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் படி ஏற முடியாமல் இங்கே 2-3 கீழே 2 படி தான் இருக்குது, தௌஹீது பள்ளியாசில் இங்கே போகணும்னு நினைக்கலாம். சில பேர் நினைக்கலாம், சரி போன உடனே மகரீபில் 2 நிமிஷம் முடிய நோம்பு திறக்க இஃப்தா அங்கே துவா ஓதிட்டு உட்காந்துருக்காங்க 8 நிமிஷம், அல்லாஹும்மா லக்கசும் அதை சுமந்துண்டு இங்கே டக்குன்னு பிஸ்மில்லா நோம்பு திறங்கிறாங்க. இங்கே அதுக்காண்டி போகலாம், அங்கே போய் 20 ரக்காயத்தை பெண்ட காட்ட இங்கே 8 ரக்காயத்தில் முடிஞ்சு போகுது, அதுக்கு வந்திருக்கலாம். 1000 காரணங்களுக்கு வரலாம். ஆனால் உண்மை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எந்த காரணத்தை வைத்திருந்தாலும் சரிதான், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அல்லாஹ் உங்களை கூப்பிட்டுட்டான். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அல்லாஹ் நம்ம இந்த தௌஹீதின் பக்கம் அழைத்திருக்கிறான். அவ்வளவுதான். ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க உள்ள வந்திருப்பீங்க, ஒண்ணுமில்லை, நீங்க போய்கிட்டு இருக்கலாம். ஒரு சகோதரி இந்த பக்கமா பள்ளியாசலுக்கு வரும்போது, எங்கடி போற? இந்த பள்ளியாசலுக்கு. ஆமா, இங்க வாங்க, ஒரு நாளைக்கு வந்துட்டு போவேன், என்னதான் சொல்றாங்கன்னு கேள, தப்பா இருந்தா கேள, என்கிட்ட நான் அஜர்த்திருக்காரு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரோம், அவர்கிட்டயே கேள அப்படின்னு கூட உங்களை யதார்த்தமாக கூட இழுத்து வந்திருக்கலாம். ஆனால் அந்த சகோதரியின் மூலமாக உங்களை அழைத்தது அல்லாஹ் ரஹ்மான் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தான் உங்களை தேர்ந்தெடுத்தான். இந்த தௌஹீது பள்ளியில் உங்களை அமர வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த தௌஹீதுடைய சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய திறமையோ நம்முடைய ஆராய்ச்சியோ நம்முடைய ஆய்வுலையோ இந்த தௌஹீதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பிற்குரிய மக்களே, இது அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்த அவன் தந்த ரஹ்மத் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்த தௌஹீது யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லை தெரியுமா? இந்த தௌஹீது யாருக்கெல்லாம் கிடைக்கல தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலகமே போற்றுகின்றோமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு இந்த தௌஹீது கிடைக்கவில்லை என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. மக்களே, உலகமே போற்றுதுங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, உலகமே போற்றுகிறதுங்க ஏகத்துவ தந்தை. ஏன் அவங்க அத்தாக்கு அல்லாஹ் கொடுக்கல? அத்தாவுக்கு மகனுக்கு என்ன அப்படி என்ன பெரிய பகையா நான் கேட்கிறேன்? இல்லையே. இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தையின் மீது அவ்வளவு ஆசை வைத்திருந்தார்கள், பிரியம் வைத்திருந்தார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அவரும் தன் மகனின் மீது பிரியம் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான், தன்னுடைய பிள்ளையின் மீது அவரும் வந்து பாசம் வச்சதுனாலதான் தன் பிள்ளையும் அத்தா மேல பாசம் வச்சிருக்கு. இந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு படிப்பினை தான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபியை பார்த்து சொல்றான், நம்மையும் பார்த்து சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு படிப்பினை. ஆனால் இல்லா ஒரு விஷயத்தை தவிர, கௌல இப்ராஹிம் அலி அபீஹி ல அஸ்தக்ஃபிரன்ன, இப்ராஹிம் தன் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னாரே, இதில் உங்களுக்கு படிப்பினை இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தைக்காக பிரார்த்தனை செய்வேன் என்று சொன்னாரே, அதில் உங்களுக்கு படிப்பினை கிடையாது. அப்ப பெத்த தந்தைக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற அளவுக்கு போனாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேல அவங்க தந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ் நாடுனா ஒரு நிமிஷத்துல கொடுக்க முடியாதா? இஸ்லாத்தை வீழ்த்த வேண்டும் என்று வாள் ஏந்தி வந்த எத்தனையோ சகாபாக்களுக்கு, எத்தனையோ எதிரிகளுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே, ஒரு நபியினுடைய தந்தைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க முடியாதா? ஒரே நிமிஷம் தாங்க. எத்தா நீ சொல்றது சரிதான் தான், பெஸ்ட், இதான் அழகான கொள்கை, நீ என்ன சொல்ற நானும் ஏத்துக்கிறேன், முடிஞ்சு போச்சே, ஒரே வார்த்தை தானே. ஆனா அல்லாஹ் கொடுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் நாடல. அதை விடுங்க,
நம்முடைய உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய்க்கு கிடைத்ததா? இவ்வளவு நேசத்துக்குரிய நபியை பத்தி சொன்னாலே நமக்கு ஆசையா இருக்குமேங்க. அந்த நபியை தன் கருவில் சுமந்து எவ்வளவு சிரமத்தோடு இந்த உலகத்தில் பெற்றெடுத்தார்களே அவருடைய தாய். அல்லாஹ் நாடுனா இன்னும் கொஞ்ச நாள் 45-40 வருஷம் அந்த உலகத்துல வச்சு அவங்கள ஈமான் கொண்டு அனுப்ப முடியாதா? அந்த தாய்க்கு அல்லாஹ் கொடுக்கலையேங்க. இன்னும் சஹாபி ஹதீஸ்ல பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயினுடைய கபரை சந்திக்க நேர்ந்தால், தன் தாயினுடைய கபரை பார்ப்பதற்கு அவர்கள் சென்றால் அல்லாஹ்வுடைய நபியும் அழுவார்கள், நாங்களும் அழுது விடுவோம். அப்படி பிரியம் வச்சுட்டாங்க தாய் மேல. மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்டாங்க, அல்லாஹ் அனுமதிக்கல. அவர்கள் காஃபிர், அவர்கள் இறை மறுப்பாளர், நரகத்துக்குரியவர்கள், நபியை நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்களுக்கு கிடைக்கலைங்க அல்லாஹ். இந்த நபியினுடைய தந்தைக்கு கிடைக்காத, தாய்க்கு கிடைக்காத தௌஹீத் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீது அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை விட பெரிய விஷயங்க. அபூ தாலிப், ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுங்களா? இஸ்லாமிய மார்க்கத்துடைய இந்த சாம்ராஜ்யம் தோன்றுவதற்கு எதிரிகளால் பல துன்பங்கள் ஏற்பட்ட போது அபூ தாலிப் அவர்கள் எந்த அளவுக்கு தெரியுங்களா? இன்னும் அலியல்லாண்டே வருது வாயில். அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கலங்க. இஸ்லாத்தை ஏத்துக்காம தான் மூத்தா போனாரு. அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு கேடயமாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எதிரிகள் அல்லாஹ்வுடைய நபியை தாக்குவதற்கு வந்தால் அபூ தாலிப் அவர்கள் ஒரு கேடயமாக இருந்தார்கள். தன் பிள்ளையின் மீது, தன் சகோதரனுடைய பிள்ளையின் மீது அவ்வளவு பாசம் வைத்தார்கள். எதை விட தெரியுங்களா? தான் பெற்ற பிள்ளையை விட. அவங்க பெற்ற பிள்ளை யார் தெரியுங்களா? ஜாஃபிர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹ், ஜாபிர் ரலியல்லாஹ் அவர்களுடைய தந்தை தான் இந்த அபூ தாலிப் அவர்கள். தன் பிள்ளையை விட ரசூலுல்லாஹ்வை அதிகமாக நேசித்தார்கள், சகோதரனுடைய மகனை. தன் சகோதரனுடைய மகனுக்காக எத்தனையோ விஷயங்களை அவர்கள் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். எதிரிகளிடமிருந்து வந்த துன்பங்களை அவர்கள் கேடயமாக தடுத்தார்கள். ஏன்? தன் சகோதரன் சொல்லக்கூடிய, சகோதரனுடைய பிள்ளை சொல்லக்கூடிய இந்த தௌஹீத் உண்மை என்றவர்கள் நம்பினார்கள். உண்மைதான். ஆனா என்ன நடந்துச்சு? அவர்களுடைய மரண நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் அமர்ந்து கொண்டு சொன்னார்களே, என் தந்தையே, தஹல அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஇந்தஹு அபூ ஜஹல். யாருடைய? இந்த அபூ தாலிப் அவர்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைகின்றார்கள். உள்ளே நுழைஞ்சவன சொல்றாங்க, ஐயோ அம்மி, என் தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். கலிமத்துன், இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். வஹாஜு லக பிஹா இன்தல்லாஹ். அபூ தாலிப் சொல்றாங்க, மூத்தா போற நேரங்க, என் தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளுங்கள். வஹாஜு லக பிஹா இன்தல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வாதாடி நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன். அல்லாஹ்ட்ட வாதாடுவேன். நீங்க மூத்தா போற நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டு மட்டும் மூத்தா போயிருங்க. அல்லாஹ்ட்ட நான் வாதாடுறேன், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு நான் இறைவனிடத்தில் வாதாடுகிறேன் என்று சொன்னார்களே. பக்கத்தில் நின்றுகிட்ட அபூ ஜஹல் என்ன சொல்றாங்க? அபூ லஹப், நம்முடைய முன்னோருடைய மார்க்கத்தை விட போகிறாயா என்று கேட்ட உடனே அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கலங்க. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஈமானிய தன்மையில் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையை அபூ தாலிப் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கலையேங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த மக்களுடைய பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் தராத இந்த தௌஹீத் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய மகத்தான கருணை என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை இந்த தௌஹீதுடைய நேர்வழியை தந்திருக்கிறான். ரெண்டே விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, கிடைக்கப்பட்ட தௌஹீதை நீங்கள் பயன்படுத்துங்கள். மற்றொன்று, இந்த தௌஹீதை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு முன் வாருங்கள் என்று சொல்லி என் முறையை முதல் அமரை நிறுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் மேலே சொன்ன பார்த்தீங்களா, இவ்வளவும் அல்லாஹ்வுடைய நியமத்துங்க. நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மகத்தான நியமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் தரப்பிலிருந்து இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறது இந்த நியமத்து. கண்ணை மூடிட்டு யோசிங்களேன், ஒருவேளை நம்ம மூத்தா போனா என்னங்க வேணும் நமக்கு? சொல்லுங்க பார்ப்போம். என்ன வேணும்?
எத்தனையோ பேர் மூத்தா போகும்போது ஜனாசால நம்ம நிற்கிறாங்க. நிற்கும் போது இறைவா இவரை மன்னின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு வரலையே. நபிமார்களுடைய பெற்றோர்களுக்கே மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கல, இவருக்கு எப்படி நான் மன்னிப்பு கேட்பேன்? நம்ம சொந்த பந்தம் தாங்க. தர்கா வணங்கியிருப்பான், தாயத்தை கட்டியிருப்பான், கபருக்கு போயிருப்பான், கல்லை வணங்கியிருப்பான், மௌலுதை ஓதியிருப்பான், முசீபத்தை நம்பியிருப்பான். கேட்க முடியல நம்மளால. அப்படியே நிற்கிறோம் வாயை மூடிக்கிட்டு ஜனாஜால. அவ்வளோதான். துவா செய்யறதுக்கு மனசு வரலையே. அல்லாஹ் தடுக்கிறானே, இணை வைப்பவர்களுக்கு துவா செய்யாதீங்கன்னு. ஆனால் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நானோ நீங்களோ மரணித்தால் கையேந்தி கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனைக்குரிய மக்களாக எல்லாம் நம்மளை வச்சிருக்கிறானுங்க. இதை விட என்னங்க பாக்கியம்? இந்த பாக்கியம் நிறைந்த இந்த தௌஹீதை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் என்ன செய்யணுங்க? நம்ம முன் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதில் 2 விஷயங்க. ஒரு சிலர்கள் எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் இருப்பாங்க, பேச தெரிஞ்சவங்க, மார்க்க கல்வியை கற்றவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் இருப்பார்கள். இன்னொரு சாரார் அதற்காக உழைக்கக்கூடியவர்களாக, பேச தெரியாது, பயான் பண்ண தெரியாது, ஆனால் அதற்காக போராடி உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மீட்டிங் போட்டால் ஸ்பீக்கரை தூக்குவாங்க, மைக்கை தூக்குவாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. அது வகையான ஒரு வகையான எல்லாம் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குரியதுங்க. எல்லாம் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குரியது. இன்னொரு சாரார் இருப்பாங்க, பேசவும் முடியாதவருக்கு தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்காது. அவர்கள் என்ன செய்வார்கள்? பொருளாதார உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மூன்று வகையான கிளைகள். இந்த 3 விஷயம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. ஒரு ராணுவமே இருக்கு, ஒரு நாட்டை காப்பாற்றுற ராணுவம். ஒன்று துப்பாக்கி தூக்கி சுடக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது அந்த துப்பாக்கி தூக்கிட்டு வந்து அந்த வாகனத்தை எக்யூப்மெண்ட்ஸ் தூக்கிட்டு வரக்கூடிய அந்த வாகனத்தை ஓட்டுற டிரைவர் ஒரு ஆள் இருப்பான், அல்லது அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குற கேன்டீன்ல ஒருத்தர் இருப்பான். இது எதுக்குமே வர முடியாத அந்த ராணுவ வீரர்களுக்காக நன்கொடை அளிப்பவர்கள் இருப்பார்கள். இப்படிதான் நடக்கும். எந்த ஒரு விஷயமும் இந்த 3 தரப்பு இருக்கும். இந்த 3 தரப்பில் ஏதேனும் ஒரு தரப்பு நாம் இருக்க வேண்டும். அதான் இஸ்லாம். இந்த 3 தரப்பில் ஏதேனும் ஒரு தரப்பு. இந்த 3 தரப்பில் 3வது தரப்புக்குரிய மக்களாக தான் அதிகமானவர்கள் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த 3வது தரப்பு என்னவென்று சொன்னால் பொருளாதார உதவியை இந்த தௌஹீதுக்காக செய்யக்கூடியவர்கள். நான் இந்த தலைப்பை யதார்த்தமா எடுத்ததுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தகவல் என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த வாரம் ஜும்மா வந்து நம்முடைய சதகா தர்மம் மாநில தலைமைக்காக கரெக்டா மேட்ச் ஆகுது. இந்த தாவாவும் இந்த ஹிதாயத்தும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டியது. அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என் அன்பிற்குரிய சகோதரிகளே, உங்களுக்கு தொடர்ந்து பல நாட்களாக சொல்லியிருப்பாங்க இந்த தௌஹீத் ஜமா செய்த நன்மைகள் என்ன, இந்த தௌஹீத் ஜமாத்துடைய அரும்பணிகள் என்ன. நான் சொன்னேன்னா மணி 2:30 தான் ஜும்மா முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ இருக்கு, அவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. ஒன்றும் இல்லைங்க. இந்த இடத்தில் முதியோர் இல்லம் நடந்துச்சுங்க. இந்த இடத்தில் முதியோர் இல்லம் நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கும்போது நடந்தது. அதில் ஒரு வயசான அம்மாங்க, சாப்பிடவும் சாப்பிடாது. அதுக்கு நாவூர் அனிஃபா பாட்டு பண்ணால் தான் சாப்பிடும், இல்லாட்டி தட்டையை தள்ளி விடும். அந்த அம்மா தான் மூத்தா போகும்போது வெளியூரில் கொண்டு போய் அடக்கம் பண்ணோம். அந்த அம்மா வந்து சாப்பிடாதுங்க. அந்த அம்மாவுக்காக வேண்டிய பாட்டு பாடிக்கிட்டே என்ன செய்யறது? சாப்பாடு கொடுக்கறது. அந்த அம்மா இறந்து போச்சுங்க. இறந்த மாத்திரத்தில் சுற்றி நின்ற சகோதரர்கள் யாருக்கு, அவங்க யாரு பெற்ற பிள்ளைன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எத்தனை சகோதரர் தெரியுங்களா அப்படியே அழுதாங்க. எத்தனை சகோதரர் தெரியுமா அந்த தாய்க்காண்டி நாங்கள் அழுதோம். அந்த தாயை தூக்கி சென்று திருமங்கலக்குடி என்ற ஊரில் அடக்கம் செய்தோம். 100கணக்கான, ஏன் சற்றேறக்குறைய 1000கணக்கான சகோதரர்கள் அந்த தாயினுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார். அவங்க வந்து மலம் போயிடுவாங்க, அப்படியே கீழே அப்படியே சிந்தி கிடக்கும். 2 சைடில் போர்வையை பிடிச்சிக்குவோம். அப்படி பிடிச்சிக்கிட்டு உள்ளேருந்து பைப்பில் தண்ணி அடித்து ஒரு சகோதரி கழுவுவாங்க. யார் செய்வாங்க? இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. இந்த மாதிரி எத்தனையோ அரும்பணிகள் இந்த ஜமாத்துடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் 1000கணக்கான உதவிகள் இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். நீங்கள் தரக்கூடிய தர்மம் இருக்கிறது நிச்சயமாக உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அரை பேரித்தம்பளத்தினுடைய துண்டை நீங்கள் தர்மம் செய்தாவது நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி சொர்க்கம் செல்லுங்கள் என்று சொன்னார்களே. அதான் தர்மம் தலை காக்கும். தமிழில் சொல்லுவாங்களா இல்லையா? தர்மம் தலை காக்குதோ இல்லையோ, நரகத்தை விட்டு காக்கும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவுடைய இந்த சதக்காவில் அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். ஒருவேளை நான் கொண்டுட்டு வரலன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, வரக்கூடிய இரவு தொழுகையில் வரும்போது கூட என்ன செய்யுங்க, வந்து கொடுங்க, சொல்லி கொடுங்க. இது இந்த தொகைக்காக ஜும்மாவுடைய வசூலுக்கான சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த தொகையை நாம் சென்றடைய செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அமல்களையும் உங்களுடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு நல்லொரு செய்வானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.